10 நிமிஷத்தில் இந்த மாதிரி கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி, நான் 4 கப் எடுத்திருக்கேங்க. இந்த கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி இடித்து சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், இது எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி கை பொறுக்கிற சுடுக்கு தண்ணியை ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இதில் எடுத்து வச்சுருக்க 4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா கலரிக்கோங்க. 4 கப்புக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, அதையும் சேர்த்து கொஞ்சம் சீரகத்தையும் சேர்த்து நல்லா பசிச்சுக்கோங்க. இந்த மாவு கொஞ்சம் இளங்கலாக தாங்க இருக்கும், இந்த அளவுக்கு இருக்கும். இதை ஒரு முறுக்கச்சில் போட்டு குட்டி குட்டி முறுக்காக புழிஞ்சி சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான இன்ஸ்டன்ட் முறுக்கு ரெடிங்க. இந்த முறுக்கு பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். லிட்ரலி ஒரு 15 நிமிஷத்தில் எல்லா முறுக்கும் சுட்டு எடுத்துடலாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் சொல்ல மறக்காதீங்க. கோவை ஆர்த்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.